பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி நல்ல படம் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது, அவர் நல்லா தான் வருவார். நிறைய படம் பண்ணுறீங்க. என்னோடய பேனரில் 3 படம் பண்ணுற ஒரே ஹீரோ இவர் தான், அடுத்தடுத்து வரப்போகிறவர். ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த தொடக்கமாக இருக்குது அந்த டெக்ஸ்லா படம். இங்கே ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் நீங்கள் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையில் எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய் சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற நம்முடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனது ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். இந்த தொடக்க விழாவிற்கு வருகை தந்து உள்ளன்போடு வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பிற்குரிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். வணக்கம், நன்றி. முதல் வாழ்த்து என் தங்கை ஐஸ்வர்யாவுக்கு, இரண்டாவதாக வாய்ப்பளித்த திரு கண்ணன் ரவி அவர்களுக்கும். அவர் மேலும் மேலும் 16 படங்களில் அதற்கும் மேலாக படம் பண்ணலாம். ஆர்பி சௌத்ரி சார் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது, அவர் நல்லா தான் வருவார். எல்லாருக்கும் தயாரிப்பாளர் தானு சார் சொல்லுவார், ஒரு படம் எடுத்தால் தம்பி நீ அடிக்கடி கொஞ்சம் படம் பண்ண, ஒரு படம் எடுத்தால் ஒரு 10 வீட்டில் அடுப்பெரியும், 2 படம் எடுத்தேன்னா 20 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 16 படம் எடுத்து எத்தனை பேரோட குடும்பங்கள் வீட்டில் வந்து பசியாற்றுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீம், ஐஸ்வர்யாவோட என்டையர் டீமுக்கும், ஜெய், எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக எங்களோட டியரஸ்ட் சமுத்திரகனி அவர்களே அன்போடு மேடை கழைக்கிறோம். வாழ்த்துக்கள். அற்புதமான தொடக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரையுலகமே திரண்டு ஒரு பூஜை. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாக எல்லாமே சுருங்கிடுச்சு. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனால் கூட அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க தான் வராங்க, புதுசாக யாருமே வர்றதில்லை. ஆனால் நம்ம சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், படத்துவக்கமாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியை தருது. நேற்று உங்களோடு பயணப்பட்டது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு பகுதி கொடுக்கறதுக்குன்னே எடுத்து வச்சுருவேன் அப்படின்னீங்க. அந்த மனசு இருக்குது பாருங்கள். நீங்கள் இன்னும் 100 இல்லை 1000 படம் பண்ணுவீங்கண்ணே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா சூப்பராக கிளம்பியிருக்கு, ஜெயிச்சு பண்ணுண்டா, நல்லா வாங்க. வாழ்த்துக்கள். பை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல வார்த்தைகள் ரொம்ப கம்மியாயிடும். அந்த இடத்துல அன்பு அதிகமாக சொல்கிறதுக்கு வார்த்தைகளோ இல்லை. ஆனால் இது ஜெயிக்கும் போது ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அந்த சந்தோஷம் இன்னும் நிறையா பேரை சந்தோஷப்பட வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் உங்களுக்கு பெருசாக ஜெயிக்கணும். அண்டு இந்த படம் மேம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் சார், ஜெய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஆர்டிஸ்ட், என்னோடய ஸ்டார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து அவர் ஒரு படம் தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எவர் லாஸ்டிங்கான ஒரு ஜேர்னி. இன்னும் அந்த மாதிரி ஜேர்னி தொடரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூரஜ் சார் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ அகெயின் இந்த படத்தில் உங்களை நான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் திஸ் கிரேட் அக்கேஷன். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கிங்கு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கிங் அதாவது நான் தான் சமுத்திரன் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக வந்துட்டு சமுத்திரனை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு சமுத்திரன் லேஸில் வந்துட்டு எங்கேயா ஒரு அப்ராட் போனால் வந்துட்டு எந்த ஒரு இந்த சில ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அதெல்லாம் போகவே மாட்டார் அவர்லாம். திடீர்னு பார்த்தா அன்றைக்கி வந்து நான் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன் மீட்டிங்கில். திடீர்னு பார்த்தா சமுத்திரன் வர்றாரு. அது எப்படி வந்தார்னா வந்துட்டு சசிகுமார் சார் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட யார் ஆளுன்ட்டு பார்க்குறதுக்காக வந்தார். அதுவே வந்துட்டு பெருசு. அப்போ தான் அவரே மிரண்டார், இப்பேற்பட்ட மனுஷனை வந்து சான்ஸே இல்லைன்ட்டு. கிரேட் கிங். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நிறைய படம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குது, நிறைய படம் பண்ணுறீங்க. என்னோடய பேனரில் 3 படம் பண்ணுற ஒரே ஹீரோ இவர் தான், அடுத்தடுத்து வரப்போகிறவர். தேங்க்யூ லவ் யூ கிங். ஐஸ்வர்யா மேம் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து பேன் இண்டியா மூவியில் சேர்த்து பேன் இண்டியா மூவி மேம் வாழ்த்துக்கள். கங்கரா டார்லிங், பயங்கரமாக டான்ஸ் ஆடுறீங்க டார்லிங். ரொம்ப பேசினேன் கிங். லவ் யூ கிங், ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச். ஆக்சுவலாக இவர் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இவர் சமூக சேவைலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரா, நிறைய பேருக்கு அது தெரியல. கிங், ஆல்வேஸ் யுவர் கிங். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சாண்டி மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே. என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, அது கடைசி வரைக்கும் இந்த படம் முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பெர்மிஷனோட அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துடலாமா? கண்டிப்பாக சார். இந்த படம் முக்கால்வாசி முடியும் போது அடுத்த படத்துக்கு நான் உங்களை கமிட் பண்ணுறேன் ஒரு ப்ரொடியூசரை வச்சு. ஓகே, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். திரு ஜெய் சார் அவர்களும் திரு சிராஜ் அவர்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது கண்ணன் சார் வந்து அவரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் நாட் இன் த ஸ்டேஜ். அதனால் நல்ல மனது கொண்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் மனசு மாதிரி நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவர் என்னை கூட்டு இந்த படத்துக்காக பேசும்போது வேறு எதுவுமே நான் எதுவுமே பேசலை நினைக்கிறேன். எதுவுமே பேசலை. சைலண்ட்டாக விட்டு. ஏன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து சிவா அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நன்றி சொல்லணும். இந்த விஷயமா சம்பள விஷயம் பேசும்போது ஒரு 3 பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். சுராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், கண்ணன் சார் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவுன்னாரு. அதே மாதிரி ஆனந்தராஜ் சாரும், சார் நான் உங்கள்கிட்டலாம் பேசவே மாட்டேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, போயிட்டே இருக்கிறேன். ஜெய் சொல்லவே வேண்டாம் அங்கிள், நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் பாட்டு போய் பாருங்கள். 3 பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உண்மையிலே தமிழ் சினிமா வந்து ரொம்ப வேறு லெவலில் போகும். அது எல்லாத்துக்கிட்டையும் பண்ண முடியாது, ஒரு சில பேர் தப்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த சப்போர்ட் உங்களுக்கு வேறு மாதிரி ரிட்டர்ன் நான் எதையும் பாக்கி வைக்க மாட்டேன். கண்டிப்பாக படம் ஜெயிக்கும்போது அது இதை தாண்டி ஒரு வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக. நன்றி சார். தேங்க்யூ ஐஸ்வர்யா அண்ட் ஜெய் அண்டு சிராஜ் சார் எல்லாருக்கும். இந்த படத்தில் பணியாற்றுகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.